கொஞ்சம் எழுந்துருச்சா சாப்பிட்டாருனா நம்ம கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். சரி இந்த குழம்பு தான் வச்சுமே, இந்த குழம்புல உப்பு தான் இருக்குதா இல்ல காரம் தான் இருக்குதா கொஞ்சமா அப்படி லேசா அந்த 1 கிலோ கறி நானே தப்பு இல்ல, மறுபடியும் சாப்பிடலையே கணவரே அப்படின்னு சொல்லிட்டு மதியம் தப்பு இல்ல. காரம் இருக்குதா உப்பு இருக்குதா எப்படி செக் பண்றேன்னு சொல்லிட்டு அவனுக்கு வைக்காம மொத்தமா தூக்குறாரு மம்டி பையன் போல வச்சு வந்துட்டாங்களேப்பா. அதனால 1 கிலோ கறி நானே பரவாயில்ல விடு சாப்பிட்டு பாரு. கரியாத்துல வந்து குத்துறேன் செஞ்சு கரியாங்குது அப்படி கேட்டு அவனுக்கு கறி கொடுக்கறதுனால பரவாயில்ல, அவன் செத்து கூட போய் போறான். நல்லா அழகான அவன் அடிக்கிறாப்பா. ஒரு வீட்டுல சண்டை வந்தா எப்படி அப்பா செத்துவாங்க கதறுவாங்க. ஏமா அச்சா பண்ண சாதாரணமா அழுவாங்க. ஐயோ சரி ஒரே தாண்டா வச்சுனீங்களா கடுப்பாரா அதே குத்து குத்துன்னு குத்துறா. உங்க வீட்டுல சவுண்ட் அப்படி வருது, எங்க வீட்டுல அப்படி வரலையாப்பா. எங்க வீட்டுல எப்படி அவன் குத்துல குத்தியாப்பா மாறி மாறி தப்பு ஐயா வணக்கம். நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் செங்கமட்டம் ஒட்டக்குளத்துல சிலம்பரசன் பேசுறேங்க. ஐயா பொண்ணு அழகான பொண்ணு, அம்சமான பொண்ணு. டெலிவரி டைம் நேற்று விவசாய பள்ளி ஒரு நாள் என் பொண்ணு வலியோட வேதனை எடுக்கிறான். எப்ப வரீங்க? ஓஹோ சரி சரி வாங்க வாங்க வாங்க. ஆம்புலன்ஸ் 108 நேரா ஓடி வருதுமா. ஓடி வருதா? ஆமா எப்பா அது ஓடி வரதுக்கு டைம் இல்ல என்னால முடியாது. நான் இங்கே போய் பிரச்சனை பாத்துக்கலாம். இவ தனியா பிரச்சனை பாக்க அம்மா நீ பிரச்சனை பாக்கலாம். இந்த மாரியம்மன் தான் தொழுதார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கமட்டம் கொட்டகுளம் நகரத்திலே அம்மா இருக்கிறாரே சக்தி ஒன்று சமயம் 16 சொல்லும்படியாரு மாரியம்மன் தான் தொழுது சிவனுடைய அருளால் காளியுடைய அருளால் அவர்களுக்கு காலபேருடைய அருளால் அவர்களுக்கு முடியாது அர்ஜுனன் கௌசம் வர்றது. அதுக்காக இந்த மாரியம்மன் இரவு முழுவதும் எப்படி காட்சளித்து காத்திருக்கிறார். இவளாயிரம் கண் உடைய சங்கடங்கள் தீர்ப்பவாளா சமய வந்து காப்பவாளா
சங்கடத்தை தீர்த்து சமயம் வந்து காத்து. ஏன்னா நமக்கு இருப்பதோ 2 நேத்திரங்கள். அந்த அம்மா இருக்காங்களே 1000 உடையவள். இந்த 2 கண்ணு வச்சுட்டு 2 தாளகாரங்களும் ஒரு குருன்னு பார்க்கட்டும், மேலே பார்க்கட்டும், கீழே பார்க்கட்டும், முன்னாடி வந்து அப்படி பார்க்கறியே அழிஞ்சு போடும். அதனால அப்படி இருக்கக்கூடிய உனக்கே இப்படி இருந்தா 1000 உடையவள் அகிலமெல்லாம் இருந்து இந்த மக்களை காத்து இந்த சபையில் வந்துக்கிறாள். இன்னும் என்னமெல்லாம் இவள் வருகிறார். தாயாக வந்திடுவார் பின்பு சாதமாக காற்றளிப்பார் ஏன் குறை தீர்த்திடுவார் செல்லமெல்லாம் அழித்திடுவார். புண்ணிய சரித்திரத்திலே பக்தியான நாடகம் வச்சா பக்தி நாடகம் மாதிரி பாருங்க. ஜாலியா ஆடும்போது ஜாலியா பாருங்க. ஏன்னா கடலை போல இருக்கீங்க. கொட்டைக்குளம் என்பது சாதாரண கிடையாது. கேட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த கரிமணத்துக்குள்ள பாத்தீங்கன்னா மகாபாரத கதை இங்க மட்டும்தான் ஆடுவாங்க. சீரும் சிறப்பாடக்கூடிய ஒரு பெருத்த ஊர். அதனால கதை கேட்கும் போது கதைக்கு வந்துருந்தோம், சிரிக்கும் போது சிரிச்சிருந்தோம். தமிழுடைய பண்பாடு. அப்படி தாயாக வருபவனும் அன்னை, அன்னை என்ற பெயரை நீக்கி தாரமாக காட்சியளிப்பவனும் அன்னை. அந்த செயல் என்று சொல்லக்கூடிய மறந்து ஒரு பிள்ளையாக ஜனமளிக்கிறார். அது மட்டுமா இந்த மக்களை இன்று இந்த சபையில எப்படி இருக்கிறார்? அமைச்சர் இல்லம்மா வெளியே போகிறான், வெளிநாட்டுக்கு போகிறான். வணக்கம் 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 அப்பா. சிறந்தாண்ட வணக்கம் அப்பா, சிறந்தாண்ட வணக்கம். இல்லறம் என்பது வீடு. வீடு அந்த இல்லறத்திலே மந்திரி இருப்பார், சாதி பெண்கள் இருப்பார்கள். இருக்கக்கூடிய 1008 சொல்லப்படியான இந்த 7-14 லோகத்திற்கு சொந்தக்காரி அம்மா. அம்மா அவர்கள் அப்பேற்பட்ட அம்மா கிரேதா, சோபரை, கலியுகம், இந்த 4 யுகத்துக்கு சொந்தக்காரி மாரியம்மன். இந்த மாரியம்முடைய பொன் உருவத்திலே சக்தியா இருக்கிறாரே, சக்தியால் படைக்கப்பட்ட நகைச்சுவை நடிகர் கெட்டியக்காரன். நேரம் இங்கதான் இருந்தான், இப்பதான் திடீர்னு பசின்னு சொல்லிட்டு பால் குடிக்க போகிறாமா. அதுக்கு பதிலாக எந்திரிக்கிறீங்களா? டீ வேணுமா? பால் பார்த்தா டீ வேணுமா? இப்போ டீ போட்டு சொல்லுகிறாங்க. சபை இருக்கிறது, கடல் நீர் போல் அமர்ந்திருக்கிறார்கள். சலதாரம் இழுதி நீரும் சாகரம் தன்னை சார்ந்தால் தன் குலம் என்றே ஒப்புக்கொள்ளும் முறைகளால் வெறுப்பதுண்டோ. இந்த புலவர்கள் சபையில் கூடி புன்கவியாளர் வாசித்தாலோ நலியவே செய்த குற்றம் நலம் என்றே ஒப்புக்கொள்வார். ஐயா, சலதாரம் என்றால் நீர் இருக்கிறது. மழை பெய்துள்ளது, ஆறு, ஏரி, குளம், முட்டை நிறைந்த நீராகப்பட்டது வழிந்தோடி கடலிலே செல்கிறது.
கடலிலே இருக்கக்கூடியது நல்ல நீர். நீர் அப்ப இந்த அசுத்தமான நீர்கள் எல்லாம் செல்லும் பொழுது அந்த நல்ல நீராகப்பட்டது சாக்கடை நீரை பார்த்து வருது வருது சொல்லுமா? ஆமா சொல்லுமா. அப்ப அங்க நல்ல நீர் சாக்கடை சொல்லக்கூடிய நீர். அப்ப இந்த இடத்துல நல்ல நீர் யாரு? இந்த இடத்துல நல்ல நீர் யாருன்னா அமர்ந்திருக்காங்க பாத்தியா? இதோ 4 புறம் அமர்ந்திருக்கிறார்களே. ஆமா. மாதா, பிதா, குரு, தெய்வம், எண், இசை, நாடகம், வல்லினம், மெல்லினம், இடையினம், எப்படி அனைத்தையும் கற்றுணர்ந்த இது அமர்ந்திருக்கும்படியான சிறியோர் முதல் பெரியவர் வரை, கலையில் சிறந்த வித்வான் முதல் ஆசிரியர் வரை, பேராசிரியர் வரை அமர்ந்திருக்காங்களே. தான் நல்ல நீர். இவர்கள் தான் நல்ல நீர். நல்ல நீர்ல அசுத்தமான நீர் யாரு? இப்பொழுது நாம தான். நீயாவது பொழுது இருப்ப இல்லையம்மா. 10ஆம் வகுப்பு சோசி இன்னைக்கு 2 நாளா 7 மணி தான் ஸ்கூல்ல விட்டாங்க. அந்த மாதிரி அசுத்தமான நீர் நாங்கள் சிறிய தவறு செய்தார் பொறுத்து எங்களை ரட்சித்து காத்தருள இந்த சபையின் முன்பாக சிறுவன் செந்தில் ஒரு கோடி வணக்கம். அப்படி நாடகத்தை ஹரிகிருஷ்ணன் நாடக சபா கரியமங்கலம் நகரத்திலே செல்வம் அந்த குழுவை கொண்டு வந்து நாடகத்தை வைத்திருக்கிறார்கள். உங்களுக்கும் தானி பாடி வெல்கம் யூடியூப் சேனல் ஏழுமலை அவர்களுக்கும் மீண்டும் ஒரு கோடி வணக்கம். முகபாவனையை பார்த்த வணக்கம். அம்மா உங்க முகத்தை பார்க்கும் பொழுது மகாலட்சுமி போல் ஒரு தெய்வம் போல ஐயா, பிறப்பு என்பது 4 வகை. ஆணும் பெண்ணும் சேர்ந்து இன்னர் என்ற வாழ்க்கை, குழந்தை என்ற ஜனனம், வித்து என்று சொல்லக்கூடிய விதை இருக்கிறது. செடி கொடி தாவரங்கள், முட்டை இருப்பது, இளைஞர்கள். நாம் எல்லாம் என்ன பாவம் செய்யணுமோ தெரியவில்லை. நிச்சயமா இறைவன் மூலமாக பிறந்தவர்கள், தேவ மாதர்கள், தேவருக்கு அடியார்கள். அதனால விளக்கம்
கிடையாது. இந்த பாஞ்சாலி வேடம் வந்தாலே எனக்கு விழுப்புரம் மாவட்ட பக்கம் 8000 என்ற ஒரு கிராமம் ஞாபகத்துக்கு வரும். 8000 கிராமம் நாடக ராவன் ஆடிட்டு மகள பள்ளிக்கூட படிச்சிருக்கோம். அப்படி பள்ளிக்கூட படிக்கும் பொழுது அங்கே ஒரு சிலர் பார்த்து ஸ்கூல் வாத்தியாரா இவங்க வந்திருக்கிறார் நாடகம் சொன்னாங்க. ஆமா, அது என்னமோ தெரியல. பாஞ்சாலி கட்டில வெளியே வர நாடகம் வந்து 18ஆம் நாள் நாடகம். ஒரு 7ஆம் வகுப்பு பொண்ணு எதிரில் உட்காந்துக்குது. அப்ப என்ன கேட்டேன், அந்த பொண்ணு பாதப்படுத்தின்னு சொல்றாங்க. ஐயா பேசுறீங்க பேசுறேன் ஐயா. அப்படி இருக்க முடியாது. 56 தேசம் ஆதியிலே பிரதிஷ்டாபுரம், அஸ்தினாபுரம், 56 தேசம். அங்கம், அபிந்தி, பாரணம், கலிங்கம், திராடம், ஒட்டியம், தென்மதுரை, வடமதுரை, அஸ்தினாபுரம், குந்தளம், சுதர்ப்பம், கெவர்ணம், சாளுவம், பாஞ்சாலம். 11 தான் சொல்லிக்கிறேன். மொத்தம் சொன்ன பிடிக்கிற அப்படி 56 தேசத்திலே மேன்மை பொருந்திய தேசமாகிய பாஞ்சால மனுக்கும் பிரபுடா தேவி அம்மையாருக்கும் பிள்ளை இல்லா குறையை தீர்க்க பத்தினி பாஞ்சாலியாகவும் அக்கினியிலே வந்துதித்து ஐவரை மாலையிட்டு அழியா பத்தினி என்று பெயர் படைத்த பாவி ஆகிய துரியோதனால் சூது பகலை ஆடி அனைத்தையும் இழந்து இன்று சபையிலே கண் கலங்கி நிற்கிறக்கூடிய இவதான் பாஞ்சாலி. ஐயா அப்ப கேட்ட அந்த பொண்ணு கேள்வி கேட்கும் போது, அப்பா பாஞ்சால தேசம் இந்திய மாநிலத்துல எங்க இருக்கு? பாஞ்சால தேசம் எங்க இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி சபையில கேட்டேன். நம்ம இந்திய நாட்டுல படித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இங்க தெரிஞ்சா சொல்லுங்க ஐயா. தெரிஞ்சா சொல்லுங்க. கூட சொல்ல தெரிஞ்சா இல்ல, ஏன்னா தெரிஞ்சுக்கிறது நல்ல வாய்ப்பு. அதாவது பாஞ்சால தேசம் இந்திய மாநிலத்துல எந்த மாநிலத்துல பாஞ்சால தேசம் இருக்குது? அந்த ஊரு யாருக்காவது தெரிஞ்சா சொல்லலாம். அவசியம் சொல்லுங்க, நல்ல விஷயம் தான். படிக்காதவங்க மட்டும் தான் தெரியும். ஐயா படிச்சா படிக்காத சொன்ன மாதிரி படிச்சுதான் சொல்ல முடியாது, படிக்காதது தெரியும். ஏனென்றால் அனுபவ கல்வி கதை கேட்கக்கூடிய அப்ப ஒரு பொண்ணு 7ஆம் வகுப்பு படிக்கூடிய பொண்ணு ஏச்சு ஐயா நான் சொல்றேம்மா அப்படியே என்று சொன்னது. என்னவென்னு கேட்கும் பொழுது பஞ்சாப் மாநிலம் அப்படி சொன்னுடனே அந்த இருக்கக்கூடியவர்கள் அந்த பொண்ணு ரொம்ப ஏழ்மை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து 10-20 சேர்ந்து கொண்டாந்து கொட்டினா ஒரு 3000 ரூபாய் காசு வந்துச்சு. அப்படி இந்த பாரதம் என்பது சாதனை கிடையாது. அது சொல்லக்கூடிய வார்த்தையாகப்பட்டது முக்கியமான பதில். அதனால அந்த பஞ்சாப் மாநிலத்திலே நான் பிறந்தது தாமந்தியாபுரி பட்டணம். அங்கேதான் பிறந்தேன் வளர்ந்தேன். சரி வளர்ந்தேன். ஏன் என் தந்தை என்னை பிறக்க செய்தார்? ஏன் கண்கலங்கி வந்த உடனே கேக்குறாரு, தலைப்பு பொண்ணு வேஷம் போறா, இந்த பொண்ணு வேஷம் ஒரு பூ இல்லா போறான் அப்படின்னு உள்ள கேட்டாங்க. எப்படி ஒரு பொண்ணு வேஷம் தலைப்பு பொண்ணு வேஷம் போகுது, பொட்டு வேஷம் கட்டுறா, குண்டு சட்டம் போறாரு அப்படின்னு கேக்குறாங்க. அதனால ஏன் எனக்கு இந்த நிலைமை, ஏன் இதற்கு காரணம் யார் அப்படி என்றார். என் தந்தையாகிய குலகுருவுக்கும் குலகுருவாகிய துரோணாச்சாரிக்கும் இருவரும் சேர்ந்து அக்னிகோத்திரம் கல்வி பயின்றனர். அப்படி கல்வி கற்கும் பொழுது கல்வியாகப்பட்டது என் தந்தைக்கு ஏறவில்லை. குலகுருவாகிய துரோணாச்சாரிக்கு கல்வி சிறந்து விட்டது. என் தந்தையிடம் மாட மாளிகை, கோட கோபுரம், நாடுகள், தேசங்கள், பொன் பொருள்கள், திரவியங்கள் அனைத்தும் உள்ளன. குலகுருவாகிய துரோணாச்சாரியிடம் மதியமாக தன் பிள்ளை அஸ்வத்தாமனுக்கு 10 ரூபாய் கொடுத்து பால் வாங்க கூட வக்கில் தந்தார். உடனே துரோணாச்சாரி சொல்கிறார், தன்னுடைய நண்பன் இருக்கிறார் பாஞ்சால மன்னன் சென்று யாசகம் கேட்கலாம். கண்டிப்பா பாஞ்சால மன்னா, ஏன் அன்பா இருவரும் அக்னிகோத்திரம் கல்வி பயின்றோம். நீயோ குடியிருக்கக்கூடிய அசுமரிக்கக்கூடிய பசுமாடு இருக்குது, அந்த பசுமாடு கொடுத்தா அதை சென்று நான் பால் கறந்து விட்டு என் ஒரு பிள்ளையை நான் படிக்க வைக்கிறேன் அப்படி என்று கேட்டார். அட பாவி சண்டாளா, இந்த மாடுகளுக்கு தருவதா அப்படி என்று ஏழும் செய்து அசிங்கப்படுத்தி விட்டார். அப்படி அசிங்கம் செய்துடனே இதை மனதிலே நஞ்சகமாக வைத்துக் கொண்டு துரோணாச்சாரி என்ன செய்தார்? என்னுடைய தந்தைக்கு அவமானம் நேர்ந்து விட்டது. அப்படி என் தந்தை பார்த்தார், ஒரு பிள்ளை வேண்டும்,
பிள்ளை பிறக்க வேண்டும் என்றால் பல கோடி தவம் செய்ய வேண்டும். அப்படி என்று அவர் என்ன செய்தார்? நான் சுந்தர முக விலாசி சுந்தர முக விலாசி சந்தன கலபம் பூசி அந்த சபதம் போல தந்தையாரை கட்டி சென்று இந்த சுந்தர விஜயனுக்கு தோகையால் அளிப்பேன் என்று நான் சொல்லி பாஞ்சாலனின் செல்வி துவக்கேட்டு உடற்பெற்ற வேள்வி செல்வி ஒரு சுயமுறம் நாட்டி பிள்ளைவனை தோல்முடம் சூட்டி ஏகலம் தண்ணீரே ஆகாது என்பார் இந்திரன் மகளே அரசரும் கொள்வார். ஐயா விளக்கம் தெரிகிறதா? ஒண்ணும் புரியலமா. எப்படி என்றால் அந்த நயவந்தராகப்பட்ட இவருடைய தந்தையார் மனதை வைத்துக் கொண்டு குலகுருவாகிய தோணாச்சாரி 50 ராஜாக்களை கொண்டு வந்து என் தந்தையை கட்டி இழுத்து சென்றார், அவமானம் செய்தார். இதை பார்த்தார் பாஞ்சால மன்னன், ஏ தோணா, என்னை யார் கட்ட சொன்னாயோ? என்னை கட்ட சொன்ன உனக்கு ஒரு ஆண்மகனையும் என்னை கட்டி இழுத்து சென்று அவமானம் செய்தவனுக்கு ஒரு பெண் பிள்ளையும் படைக்காவிட்டார். ஆனோ பாஞ்சாலன் கிடையாது. அப்படி என்று என் தந்தை ஆகப்பட்டவர் என்ன செய்தார் தெரியுமா? சபதம் எடுத்தார். அந்த சபதத்தை எடுத்து பல முனிவரை கூட்டியே பல முனிவரை கூட்டி பெருத்த புத்திரகாமஸ்தியாக செய்தார். புத்திரகாமஸ்தியாக என்ன?
குழந்தை பெறுவதற்கான யாகம் புத்திர காமேஸ்வரி யாகம். ஐயா, புத்திரகாமசி யாகம் என்றால் குழந்தை வேண்டி யாகம் செய்தார். எப்படி எப்படி யாசன் ரிஷி முனிவரை எதிரே கொண்டு வந்து திரவியங்கள், பொன் பொருள்கள், 108 இலைகள், பஞ்சாசனங்கள், கோமேதங்கள், புல் பூண்டுகள், எண்ணற்ற சிவசாசிகள், அனைத்து நகைகள், நட்டுகள் அனைத்தையும் கொண்டு வந்து அந்த யாகத்திலே போட்டு ஒரு பெருத்த யாக செய்ய அந்த யாகத்திலே முந்தி முதலாக எதிரிலே ரதத்தேர் தோன்றியது. அந்த ரதத்தேரிலே அண்ணனாகிய துஷ்ட தூய்மை பிறந்தார். பிறகு தேவர்கள் மலர் மாறி பெய்தனர். அந்தனர், கிண்ணர், கீழர், கிட்டார் விட்டனர், ஈராடு 14 யாகம் பார்க்க தேவ ரிஷி முனிவர்கள் அனைவரும் மலர் தூவ அப்பொழுது அக்கினியிலே பாவையார் பத்தினி பிறந்தேன். அத்தினி பாவையார் பத்தினி பிறந்தார். இந்த பாஞ்சாலி பிறந்துடனே எனக்கு பிறகு வில் சிந்துரம் என்று சொல்ல முடியாது அழுமன் தந்த வில் பிறந்தது. அந்த வில் பிறந்துடனே அந்த வில்லுக்கு ஒரு சொல் பிறந்தது. சொல் என்னவென்றால், இந்த வில்லை உடைத்து மச்சம் குறி ஏந்தி யார் வில்ல உடைக்கிறார்களோ அவர்களே பாஞ்சாலியை திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படி என்று சொன்னது. ஐயா, இந்த சொல் சொல்லுடனே சிவன் சொல்ல முடியாது இந்த வில்லை எடுத்து சென்று என் தந்தையாகப்பட்டவர் அரண்மனையிலே வைக்க அந்த நேரத்திலே நானோ பிறந்து வளர்ந்து 16 வயது மங்கையாகிய இருக்கும் பொழுது நான் 5 ராஜாக்களிலே நடு பிறந்தவராகிய என்னுடைய அத்த மகன் ஆகிய அத்துரனை மாலையிட வேண்டும் என்று ஆசையாக இருந்தேன். ஆனா அந்த ஆசையெல்லாம் மண்ணாகி போய்விட்டது. ஏனென்றால் பாவியாகிய துரியோதனன் கௌரவர்கள் 100 பேர், பஞ்ச பாண்டவர் 5 அப்படி துரியோதனன் அரக்கு மாளிகை கட்டி அந்த அரக்கு மாளிகையிலே 5 ராஜாக்களும் இருக்கும்படியான ஐயா அவர்கள் இருந்து விட்டார் என்று செய்தி ஓடி வந்தது. ஐயா, அப்படி ஓடி வந்துடனே இதை பார்த்து கேள்விப்பட்டு என்ன செய்தார்கள், மும்மூர்த்தி மங்கலத்திலே அவர்கள் மறைந்திருக்க குயவர் சொல்லும்படியான குயவர் வடத்திலே அந்த வடத்திலே இருந்தார்கள். அந்த சமயத்திலே அண்ணா கமல கண்ணா மாயவா மதுசூதனா பத்தவதாரா திருநேத்திரா என்ன செய்வே நானோ 5 ராஜாக்களே மாறிட வேண்டும் அப்படி என்று எண்ணத்தோடு இருந்தேன். அந்த நேரத்திலே ஐயா என்ன இருந்தது அப்படி என்று என் தந்தையாகப்பட்டவர் எனக்கோ இச்சா சுயவரம் நிமித்து விட்டார். ஐயா, இச்சாசுயரம் என்றால் என்ன? இச்சை என்றால் ஆசை, சுயவரம் என்றால் இதோ தேச ராஜாக்கள் அமரக்கூடிய சபை. என்னுடைய தேசத்து ராஜா போக 55 நாட்டு ராஜாக்கள் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே இச்சாசுயவரம் நிமித்து வில் வளைத்து யார் பாஞ்சாலியை திருமணம் செய்யலாம் என்ற ஒரு வாக்குவாதம் அந்த காலத்தில் ஒரு கேள்வி. அந்த நேரத்திலே முதலாக அந்த வில்ல வளைக்க யார் வந்தார்? சராசந்தர் ஓடி வந்தார். சராசந்தர் ஓடி வந்து வில் வளைக்க முடியாமல் மண்ணை கழுவிட்டார். துரியன், துரியோதனன், துச்சாதனன், ஜகுனி, ஜல்லியன் எண்ணற்ற ராஜாக்கள் வந்தார்கள். யாராலும் வைக்க முடியவில்லை. அங்கு தேசத்தை ஆண்டு முடியாது கர்ணனாகப்பட்டவன் எழுந்து வந்து வில்ல எடுத்து நாடிய பூட்டி வளைக்க போற நேரம் வில் வளைத்துவான் போல இருக்கிறது. நானோ 5 ராஜாக்களிலே நடுப்பிறந்தவராகிய அசுரை மாலையிட வேண்டும் என்று இருந்தேன். ஆனா வில் வளைத்துவான் போல இருக்குது. அப்படி என்று அழுதே, அண்ணா ஏ கமலக்கு அண்ணா மாதவா என்னுடைய மானத்தை எப்பொழுது காட்டாயோ என்னை காக்க வேண்டும், என்னை ரட்சிக்க வேண்டும். அண்ணா இதோ இருக்கிறாங்க தமிழ் இவன் வில் வளைத்துவான் போல இருக்கிறது. அண்ணா நானும் 5 ராஜாக்களிலே அசுரனை மாலையிட வேண்டும் ஆசையோடு இருந்தேன். அப்படி என்று அழுதே அண்ணன் பார்த்தார். கண் ஜாடை காட்டினார். அந்த கண் ஜாடை காட்டி கருவண்டாக வரித்திருத்து அந்த நாடியை அறுத்து விட்டார். ஐயா, அப்படி அறுத்துடனே அப்பொழுது பேசுவாங்க, கதை கேட்கும்போது அமைதியா இருக்காங்க. இப்ப எப்படி இருக்காங்க? அமைதியாகிறாங்க. இது போல் அந்த நேரத்திலே அந்த சபையாகப்பட்டது அமைதியாக இருந்தது. யாரும் எழுந்து வரல.
ஒரு நிமிஷம் சபை அப்படியே கப்புல அடைந்தாங்க. அமைதியாயிடுச்சு. ஏன் யா. அப்படி என்று பார்க்கும் பொழுது ஆஹா. அங்கனர் வடிவத்தில் இருக்கக்கூடியவர் அர்ஜுனர் ஏன் வந்து ஐயா ஐயா சபையோருக்கு வணக்கம். வணக்கம். இக்குலத்தை சார்ந்தவர் விண்ணளிக்கலாமா? இக்குலத்தை சார்ந்தவர்கள் விண்ணளிக்கலாமா? வணக்கலாமா? ஆதியே வச்சிட்டான். இந்த கதை சொன்னா உயர்திருவாக மதிப்புக்குரிய கல்வி கடல் இருக்கிறாரே, கல்விக்கு கடல் சொந்தக்கார காமராஜர் அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அம்பேத்கர் ஐயா இருக்கிறாரு. அதை சொல்லலாம். அதான் ஒரு புராணத்தில் வச்சுக்காம இக்குலத்தை சார்ந்தவர்கள் விண்ணளிக்கலாமா? இல்லை இக்குலத்தை சார்ந்தவர்கள் விண்ணளிக்க வேண்டுமா? அப்படி என்று கேட்க அப்போது வச்சாம்படுற ஒரு வரி. என்ன வரி? சபை என்பது பொது. இந்த சபையிலே ஜாதி பாகுபாடு கிடையாது. எக்குலத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இந்த வீடு வளர்க்கலாம் அப்படி என்று தெரிவித்தார். அப்படி தெரிவித்துள்ளது அவர் என்ன செய்தார்? அந்த நாள் ஒருவர் வந்து அருமையுடன் பிறந்தவில்லை பாட்டமாவில் வளைக்க அந்த நரோ எடுக்க அஞ்சனரோ எப்படி அந்த ஒருவர் வந்து அறிவுடன் பிறந்தவில்லை பாட்டமாவில் விளைத்த அர்ஜுனரும் யாரோ தெரியவில்லை என்றார். எனக்கு மதிமடங்கி போச்சு. வில் வளைத்தார், கையை பிடித்தார், கரைத்து பிடித்து வேகமாக சென்றார். அண்ணனை பார்த்து அண்ணன் கண்களை கட்டி போ என்றார். போற வயதுதான் சொல்றாரு, ஐயா நீங்க யார்? எக்குலத்தை சேர்ந்தவர். என்னை வில் வளைத்து கரைத்து பிடித்துக் கொண்டு வந்திருக்கிறேன். யார் ஐயா என்று கேட்க அப்பொழுது அவர் சொன்னார், நான் தான் பாண்டு மகாராஜனுக்கும் குந்தமா தேவிக்கும் ஐவர் ராஜாக்கிலே நடு பிறந்தவராகி அர்ஜுன பெருமாள் அப்படி என்று தெரிவித்தார். தெரிவித்துடனே நல்லதுங்க வாங்க போகலாம் அப்படி என்று என் கருத்தை பிடித்துக் கொண்டு எங்கே போறார்? எங்க போறாரு சொல்லு போகலாம். எத்தனை நாள் தெரியவா சொல்லு. முன்னூத்தி மங்கலம். முன்னூத்தி மங்கலம். முன்னூத்தி மங்கலம்னா செங்கம் பக்கத்துல ராசி பண்றான் பாருங்க. ராசி முன்னூத்தி மங்கள் சொல்ல முடியாது. புயவர் வீடு, புயவருடைய அரண்மனை. அந்த அரண்மனையிலே பாஞ்சாலி குண்டமாதேவி சமையல் செய்யறாங்களாம். சமையல் செய்யும் போது இவர்கள் ஐவரும் சென்று அம்மா அம்மா சொல் தேவைப்படாது. சிலப்பதி இடத்துல கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா இதிகாசமே நாடே அழிந்து போச்சா. அது போல இவர் என்ன சொன்னாரு? அம்மா அம்மா நான் ஒரு கண்ணை கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு கண்ணியை கொண்டு வந்திருக்கின்றேன். என்ன சொன்னாரு? நான் ஒரு கண்ணியை கொண்டு வந்திருக்கிறேன். கண்ணியை கொண்டு வந்திருக்கிறேன். ஆமா அம்மா வயசானவங்க இல்லையா, அவர்களுடைய காதல கனி என்று இருந்து விட்டது. அப்படி கனி என்று அர்ஜுனா கனி என்பது 5 பிள்ளை இருக்கிறது. ஆமா பாகுபாடு இருக்கக்கூடாது. ஐவர்களும் பங்கிட்டுக் கொள்ளுங்க. பங்கிட்டுக் கொள்ளுங்கள். அம்மா 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 இது என்ன சோதனை? அம்மா அம்மா கொண்டு இருந்திருப்பது ஒரு கனி கிடையாது. கனி கிடையாது. வாழைப்பழம் கிடையாது. கிடையாது. மாங்காய் கிடையாது. கிடையாது. அம்மா நான் கொண்டு வந்திருப்பது ஒரு கன்னி பெண். ஒரு கன்னி பெண்ணை கொண்டு வந்து பாடி சண்டாளா. சொல்லும் போது உச்சை போட்டு சொல்ல வேண்டும். ஆமா தாய் சொல்லை மீறப்படாது. சந்திரகுலத்திலே வாக்கு மிக முக்கியம். அதனால் ஐவர்களும் பங்கிட்டுக் கொள்ளுங்க. பங்கிட்டுக் கொள்ளுங்க அப்படி என்று சொல்ல ஐவர்களும் பங்கிட்டு நாடு கேட்க அனைவரும் ஒன்று சேரு. எங்கே போறோம்? அச்சராபுரம் போறோம். அச்சராபுரம் போயிட்டு நாடு கேட்கும் போது அந்த நாடு கேட்கிற சமயத்திலே வாதியாகிய துரியோதனன் வாதி நாட்டை தரப்படாது சூது சொக்கட்டான் ஆடும் பொழுது அதிலே விண்பெற்று என் அருளை ஏற்றி என் வார்த்தை பிரகாரம் துரியோதனன் பாதி பங்காளி செய்யப்பட்ட துரோகம். ஒரு மனசு பிறந்தா துரோகம், கூட்டாளி துரோகம், பங்காளி துரோகம், அங்காளி துரோகம் செய்யப்படாது. அந்த துரியோதனன் நாட்டு இடம் தெரியுமா? ஈச்சங்காடு என்பது என்ன? கல்லாகவும் மேடாகவும் பள்ளமாகவும் சுண்ணாம்பு கல் மேடாகவும் இருக்கக்கூடிய இடத்தை காட்டினார். அண்ணா ஏ கோபாலா ஒரு அங்கும் பங்காளி செய்த கொடுமை எப்பாரடா. இது இருக்கக்கூடிய ஈச்சங்காடு இருக்கிறது. இந்த காட்டிலே நாங்கள் எப்படி அண்ணா வாசம் செய்வது? புல்லாக இருக்கிறது, சுண்ணாம்பு ஓடாக இருக்கிறது. அப்படி சொல்றே யாதற்கொண்ட கவலை வேண்டாம். முடியாத மகன் கச்சனால் அதை அழகாக கட்டி இந்திர பிரதேசமாக அமைத்து விட்டார். இந்த இந்திர பிரதேசத்திலே நாங்கள் புதுமலை புகுவிழா என்று அழைக்கும் போது அந்த அழைக்கிற சமயத்திலே என்ன செய்தார்? படப்படையாக வருகிறார்கள். என்ன செய்கிறேன் ஐயா? என்ன செய்தேன்? துரியன் சுத்தாதனன் சொல்ல முடியாது 100 பிள்ளைகள். அங்கு 100 பேரும்
அப்படி வராங்க. வந்தவுடனே அந்த துரியோதனுக்கு இந்த மாளிகை பார்த்த உடனே பெருத்த மாளிகை, 8000 கோடி செலவுள்ள இந்த மாளிகை பார்த்தான் துரியோதனன். இது கண்ணா, இது கல்லா, இது மேடா, பள்ளமா, தண்ணி தெரியாமல் என்ன செய்தான் தெரியுமா? அப்படி தலை சாய்ந்து காவித்தான். இது தண்ணி என்று பாராமல் டமால் என்று கீழே விழுந்து விட்டான். கீழே விழுந்தவுடனே நானோ கோபத்தில் முடியாது என்னுடைய அறுதடி கூந்தல், இந்த அறுதடி கூந்தலை நான் என்ன செய்து கொண்டிருந்தேன்? உபரி மாளிகையிலே உலாவிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது துரியன் வீழ்ந்துடனே நான் பார்த்து என்ன தெரிவித்தேன்? அவனை பார்த்து சிரித்தேன். அப்படி என்று சிரித்தேன். குருடன் மகனே, குனிந்து வரப்படாதா? எப்படி தெரிவித்தேன்? குருடன் மகனே, நீ குனிந்து வரப்படாதா? அப்படி தெரிவித்தேன். தெரிவித்துடனே இவன் தான் வீழ்ந்தானே, இவருக்கு பின்னாடி வரக்கூடிய தம்பிமார்கள் சரி, இவன் தான் வீழ்த்தான். எல்லாரும் நான் சொன்னேன். புராண கதையை சொல்ல குறித்து அங்க கண்ணன் பசங்க அனைத்தும் அடுத்தனையும் குருடா. சிலருக்கு புரியாது. அதனால நம்முடைய பாசை, நம்ம ஊர்ல பாசை பார்த்தா என்ன சொல்லுவான்? நொல்ல கண்ணை பார்த்த பொண்ணு எல்லாம் நொல்ல கண்ணா புடிச்சா புடிச்சு டமார் வீது அப்படின்னு சொன்னேன். அப்பொழுது பார்த்தா துரியோதனன் இதை மனதில் வைத்தால், அடியே பாவி பாஞ்சாலி, நான் உன்னுடைய கொள்ளார் என்று தெரியாமல் என்னை பார்த்து கை தட்டி எப்போது சிரித்தாயோ, இந்த சிரித்தது வந்ததாண்டா வேணாம்னா சிரித்தேன். அந்த சிரித்துடைய விளையால் வந்த நடந்தா இந்த வேலை. எப்படி அந்த விளையால் வந்துட்ட இந்த வேலை? ஏன் அப்படி என்ன செய்தார்? உப்பு சட்டி வர ஓடு நாடு போய்விட்டது, நகரம் போய்விட்டது. அதை சொல்ல முடியாது. அனைத்து மாநிலம் அடிமையாக்கி அவர் என்ன செய்தார்? சூது சொக்கட்டான ஆடு, அந்த சூதிலே தொகுத்து அனைவரும் தொகுத்து விட்டார்கள். 38 வரவாறு பறித்து கொண்டு அப்பொழுது குடித்திருக்கும் பொழுது நானோ 3 நாள் மாதவிடாய். அப்படி சொல்ல முடியாது. அரண்மனையிலே அத்தனுடைய காந்தாரி அரண்மனையிலே இருந்து அந்த இருக்கின்ற சமயத்திலே அவன் என்ன செய்தார்? இந்த சபையிலே நாடு போய்விட்டது, நகரம் போய்விட்டது, தாதி பெண்கள் போய்விட்டார்கள், 5 ராஜாக்களும் அடிமையாகிவிட்டார்கள். நீயோ சென்று பாஞ்சாலி அவட பத்தினி, அவட பத்தினி பேர் வேற, அவன் எங்க இருக்கிறார்? அவனை கொண்டு ஈர்த்து கொண்டு வாடா அப்படி என்று தம்பி ஆகிய துச்சாயை விட்டு அழைக்க ஓடோடி வந்தார். அப்படி ஓடி ஒரு சமயத்திலே முதல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப மரியாதை கூட்டாரு. அண்ணி அப்படின்னு சொன்னாரு. பரவாயில்ல, நம்ம கொள்ளாரு அண்ணி கூப்பிடுறாரு அப்படி என்று மைத்துனரே அப்படின்னு சொன்னேன். பாருங்கள் மைத்துனரே அப்படி சொல்லும் பொண்ணு அடுத்த வார்த்தை அடியா பாஞ்சாலி. ஏய், என்ன வார்த்தை? நான் அண்ணனின் தேவி, இந்த பாஞ்சால நாட்டுக்கு அத்திராபுரத்துக்கு இளவரசி, என்ன அடியே பாஞ்சாலிக்கு சொல்கிறாயா? அப்படி நான் மீண்டும் எழுதிவிட்டேன். அடே துர்ச்சாதனா, என்ன வேண்டும் அப்படி என்று கேட்க அவர் என்ன செய்தார்? என் கூந்தலை இடித்துக் கொண்டு எப்படி இருக்கிறார்? ஐயா அறையில் இருந்த என்னை
கோபாலா மாதவா அறையில் இருந்த எண்ணெய் அம்பலத்தை கொண்டு வந்து என் துயிலை உரித்தான் படு பாவி. நான் செல்லேன் பகவானதை கோரி அந்த தேவி மாறில் இருக்கிறாரே துரியின் மனைவி மாறுகள் உபரிகை மாளிகையிலே பார்த்து பாஞ்சாலியை துயில் உரிகிறார்கள். ஐயா, என் துயிலை உரித்தார் அந்த அரசனீரை என்னை கேட்க ஆள் கிடையாது, என்னுடைய ஆளை கிடையாது. நீ ஐவருக்கு தேவியாய் இருக்கிறாய், ஆறாவது துரியனுக்கு தேவியாய் எடி அப்படி என்று என்னை ஆளை இல்லாமல் அமரும்படி அப்படி சொல்லும் பொழுது மாயவா மதுசூதனா, இது என்ன கொடுமை? எனக்கு வந்த கதி இந்த நாட்டிலே எந்த பெண்ணுக்கு நான் ஒரு பெண்ணாக பிறந்து என் துயிரை உரிய பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறாயே அப்படி என்று மாயவா என்று கதறும் பொழுது ஐயா என் உடலிலே ஒரு தான் துணி இருக்கிறது. அப்பொழுது பார்த்தேன் வரவில்லை. அந்த சமயத்திலே என்ன செய்ய என் அண்ணாவை பார்த்து அண்ணா என்னை காப்பாற்று அப்படி என்று அழும்பொழுது மாலா துயிரடைத்து என்னை காப்பாற்றி அழைத்திருக்கிறது. ஐயா, இப்பொழுது துரியனுடைய கட்டளை பிரகாரம் எல்லாம் போய்விட்டு 10வது வளர்ச்சியில் இருக்கிறோம். இந்த வளர்ச்சியில இருந்து என் கூந்தலை எப்ப முடிப்பது, இந்த கூந்தலுக்கு எப்ப பூச்சுடுவது, இன்று வருவாரா நாளை கீப்பாரா என் அண்ணன் காப்பாரா என்று அழுது கொண்டிருக்கிறேன். மன்னவர் ஒருபடி தேவியாளாக்கிய பாஞ்சாலி வரவழைத்தன அவளுடைய மனைவி வந்துட்டாங்க. சீக்கிரமாக மகாராஜா மனைவி வந்துட்டாங்க. ஆமா, உக்கார போங்க. ஜாலியா தட்டி பாக்குறேன். கணவர் வந்துட்டாரா என்று பார்க்க வேண்டும். ஐயாளிகள் பொறுமை குணம் பாடைத்த மண்டமகள் ஜெயந்தினி பூவாலக்காரி சொல்ல முடியாது. இந்த பாஞ்சாலி வணக்கம் 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 பாஞ்சாலி யாகத்தில் வந்துதித்தார். ஐவருக்கும் தேவியான பத்தினி பாஞ்சாலி சுகமாக வாழ வேண்டும் ஆசீர்வாதம் அளித்தேன். இருந்தாலும் சபரிக்கிறதே ஐயா ஏது வீத காரணமா எங்களை
நாளோ திருமணம் செய்யுது. ஐயா, நான் நாட்டில் இருந்து சொல்றேன். நாட்டில் இருந்து சொல்வது யாரு? ஆமா. மாலை இட்டு என்ன குறை செய்து நான் பெண்ணா பிறந்த பாவி. உண்மைதான். இந்த உலகத்திலே வளர்ந்து ஆமா. யாருக்கு நான் என்ன துரோகம் செய்வேன்? எதுவும் கிடையாது. ஐயா, அப்படி இருக்கக்கூடிய இவளை ஒரு புறமாக தாதி பெண்கள் இருக்கும் பொழுது மந்திரி விட்டு அழைத்திருக்கீங்களே, இன்று என்ன காரணம்? அந்த காரணம் கேட்கிறேன். அந்த ஒரு செய்தி ஏற்கனவே காலத்திலே வியாசர் பகவான் தெரிவித்தார். வியாசர் பகவான் தெரிவித்தார். ஆமா. பாண்டவர்களுக்கு கௌரவருக்கும் ஆமா ஒரு காலத்தில் விரோதம் ஏற்பட்டது. ஆமா. சரி, யுத்தம் என்று ஒன்று ஏற்படலாம். யுத்தம் என்று ஏற்படலாம். ஏற்படாமலும் போகலாம். அப்படி என்று ஒரே பகவான் தெரிவித்தார். ஆமா. சரிங்க. ஒரே ஒரு வார்த்தை தெரிவித்தாரு. அந்த கைலமலை சார்புக்கு சென்று அந்த இமயமலையாலே கைலமலைக்கு சென்று 60 அடி கம்பத்தை நட்டி 60 அடி கம்பத்தை நட்டி செப்பூட்டை நாட்டி அதில் மேல் செப்பூசி நாட்டி அதவென்ன தவத்தை செய்து சிவபெருமானுடைய பாசுபத கலையில் பாசுபத கலை. ஆமா. பாசுபத கலை என்றால் சாதாரண கிடையாது. ஆமா. அதான் புண்ணியம். ஆமா. பாசுபத கலை என்றால் சாதாரண கிடையாது. ஆண்டி வேடம், சிவவேடம், சிவதர்சி, சைவ சமயம், குருமார்கள், நாயன்மார்கள், 63 நாயன்மார்கள். இந்த நாயன்மார்கள் வழிபடக்கூடிய பெருத்த ஒரு சைவ சமய நூல். ஆமா. அதனால பாசுபத கடையும் சிவமுகவாலும் பெற்று வந்தால் யாரை கோரி சிவபெருமானை கோரி தவம் செய்ய வேண்டும். ஆமா. சிவமுகவால பெற்று வந்தால் அப்படி என்று தெரிவித்தார். யாரு? ஆமா. அதனால நம்பிமார்களை அழைத்து ஆமா அழைத்து அவருடைய கருத்தை கேட்கட்டும். அதற்காக உன்னை வரவழைத்தேன். என்னுடைய தம்பியா விலகக்கூடிய அதி சீக்கிரமாக அழைத்தார். இதோ தர்மபுத்திர மகாராஜா தம்பியா விலகக்கூடிய இதோ பீமசேனனை அழைக்க பீமசேன தப்பாக கதை